உசாமா ரதியல்லாஹு அன்ஹுடைய செய்தி உங்களுக்கு தெரிந்த செய்தி. அவருடைய அந்த முழு வடிவத்தை நான் வாசிக்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே 96வது இலக்கம். உசாமா ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி எப்போ சொல்லப்படுது என்று சொன்னால், இந்த சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம் நடக்குது, நபித்தோழர்களுக்குள்ள யுத்தம் நடக்கிற நேரத்தில் அதை அழைக்கிறாங்க. நீங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு சேர்ந்து யுத்தம் செய்யுங்க, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சேர்ந்து யுத்தம் செய்யுங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சேர்ந்து யுத்தம் செய்யுங்க. அப்படியே நேரத்தில் நிறைய நபித்தோழர்கள் கலந்து கொண்டார்கள். இன்னும் கணிசமான நபித்தோழர்கள் என்ன செய்யலை, கலந்து கொள்ளவில்லை. அப்ப கலந்து கொள்ளாத நபித்தோழர்கள் பதில் சொல்றாங்க இந்த ஹதீஸை வச்சு. அந்த சம்பவத்தோடு அது வருது. எப்படி என்று சொன்னால், அதாவது உசாமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால பஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சரியா ஃபஸப்பஹ்னல் ஹுரகாத்தி மின் ஜுஹைனா. அதாவது ஒரு படை அனுப்பினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு யுத்த விஷயமாக. நாங்கள் ஜுஹைனா கோத்திரத்தை அடைஞ்சோம். ஹுரகாத் என்ற இடம், ஜுஹைனாவுடைய ஹுரகாத் என்ற இடத்துல நம்ம காலையில் என்ன செய்தோம், நம்ம தாக்கினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலத்தை என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊருக்கு போய் நைட்ல தாக்க மாட்டாங்க. நைட்ல ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த யுத்தத்துக்கு இறங்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஊர் இஸ்லாத்தை, சில ஊர்கள் தெரியாம இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். எதிர்ப்பு 4 பேர் இருந்து வந்திருக்கீங்க உள்ளுக்கு, எதிர்ப்புனா இஸ்லாமத்தை ஏத்துக்கல மாட்டேன் எதிர்ப்பு இல்லை, ரசூலுங்களுக்கு எதிரான, அதாவது உடல் ரீதியான துன்பம் இழைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஏதாவது நடந்திருக்கும். ஆனா அந்த ஊர்ல உள்ள முஸ்லீம்களா இருப்பாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பாங்க. சுபஹுடைய அதான் கேட்டால் ரசூல் அந்த ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, யுத்தத்துக்குள்ள இறங்க மாட்டாங்க. என்ன அதான் கேட்கறது அர்த்தம் என்ன, அங்க என்ன, அதாவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இதுல கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், அதாவது அந்த யுத்தத்துல தாக்குவாங்க. அப்ப ஃபஸப்பஹ்னா, நாங்க காலையில என்ன செய்தோம், தாக்கினோம். ஃபஅதரக்து ரஜுலன் ஃபகால லா இலாஹ. அப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார். உசாமா ரலியல்லாஹு வாளை கமிட்டோட யுத்தம் நடக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட சொல்லல, என்ன சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாரு. சொன்ன பிறகு வேற என்ன செஞ்சாரு, ஃபதஅன்துஹு ஃபவகா ஃபீ நஃப்ஸி மின் தாலிக். நான் என்ன செஞ்சிட்டேன், குத்தியவரை கொண்டுட்டேன். கொன்ற பின்னால் மனசுக்குள்ள எனக்கு என்ன செஞ்சுட்டு சந்தேகம் வர மாதிரி தான் நபித்தோழர்கள். கொன்ற பின்னால எங்க மனசுக்குள்ள எப்படி உறுதி வரும்னா, சரியான ஆளை தான் கொண்டு, என்ன நயவஞ்சகத்தனமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. ஆனா யுத்தத்துல கொன்ற பின்னால யாருக்கு சந்தேகம் வருது, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சந்தேகம் வருது. ஃபதக்கர்துஹு லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஞாபகப்படுத்துறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் இப்படி சம்பவம் நடந்தது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கதல்த. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரா, அதுக்கு பிறகு நீங்க கொன்றீங்களான்னு கேட்கிறாங்க. கண்டிச்சு, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார், அதுக்கு பின்னால நீங்கள் கொன்றீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கால குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா காலஹா ஹௌஃபம் மினஸ் சிலாஹ். ஆயுதத்துக்கு பயந்துதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். வேற என்ன விளங்கலாங்க, ஆயுதத்துக்கு பயந்துதான் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். கால அஃபலா ஷகக்த அன் கல்பி ஹத்தா தஅலம அகாலஹா அம் லா. நீங்க உள்ளத்தை பொளந்து பாத்தீங்களா, பொளந்து பாத்தீங்களாமே எந்த நோக்கத்துக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்ன்றத அப்படி பாத்தீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம், அவர் அதுக்குத்தான் சொன்னார்ன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அதை என்னன்னு சொன்னால் 90% அவர் இதுக்கு தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது, ஆயுதத்துக்கு பயந்துதான். அல்லது 99% வைங்க, 1% சான்ஸ் இருக்குது இந்த யுத்த காலத்தில் தோல்வி அவர் கண்டு, நிச்சயமாக முஸ்லிம்களுடைய பலம் அதிகம்தான், இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்ற சிந்தனை வாழ நீட்ட நேரத்தில் செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். அந்த ஒரு சான்ஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தீர்ப்பு சொல்ல நினைக்க கூடாது. அந்த ஒரு சான்ஸ், சின்ன சான்ஸ், அது 99% மாற்றமாக இருந்தாலும் சரி, அந்த ஒன்றுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அங்க உசாமாவை கண்டிக்கிறாங்கன்னா, ஃபமா ஸால யுகர்ரிருஹா அலைய ஹத்தா தமன்னைது அன்னி அஸ்லம்து யௌமஇதி. நான் எந்த ரசூலுல்லாஹ் திருப்பி 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 கேட்டாங்க எந்த அளவுக்குன்னா, நாளை மறுமையில பல மத்த அறிவிப்புகள் எல்லாம் வருது, நாளை மறுமையில அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கூட வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க. ரசூலுல்லாஹ் அதை திருப்பி திருப்பி எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னால என்னது எனக்கு எதுவும் இல்லாம நான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னா என்ன, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கேன், எல்லா பாவமும் நான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருந்தா கடந்த கால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிற அளவுல என்ன செஞ்சது ரசூலுல்லாஹ் எனக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. காரணம், இப்ப நான் இஸ்லாத்துல வந்த பின்னால் ஒரு முஸ்லீமை கொண்டு ஆகிட்டு, நான் அதுக்கு முன்னால கொண்டிருந்த அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் எனக்கு என்ன, அது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருந்தாங்க.
நம்ம கண்டிச்சா கூட எப்படி கண்டிச்சிருப்போம்னா சரி விட்டுருங்க, ஏதோ யுத்த களம் தானே அப்படின்றாவது விட்டுருப்போம். யுத்த களம் தனிய கூட இல்லை, யுத்த களத்துல கொண்டதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். எப்படி நீங்க கொல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி கேட்டார்கள் பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு சஅத் பின் அபி வக்காஸ் சொல்றாரு, வ அன வல்லாஹி லா அக்துலு முஸ்லிமன் ஹத்தா யக்துலஹு ذுல் புதைன் யானி உசாமா. இப்ப நீங்க யுத்தத்துக்கு கூப்பிடுறீங்க, நான் ஒரு நாள் ஒரு முஸ்லிமை கொல்ல மாட்டேன், உசாமா அவரை கொல்வதை கண்டாலே தவிர. நான் எப்படி சொல்றார் சார், நான் முதலாவது யார் காணணும், உசாமா கொல்றத காணணும், அதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்வேன், நான் கொள்வேன் என்றாங்க. சுபஹானல்லாஹ். நபித்தோழரோட பேணுதல பாருங்க. சாதிர் அலி அவங்க அறிவு இல்லையா, ஞானம் இல்லையா, எல்லாம் இருக்குது. அவருக்கு தீர்மானிக்கலதான் இவர் கொல்லப்படணுமா இல்லையா என்று தீர்மானிக்கலாம். ஆனா பேணுதலுக்கு அவர் என்ன செய்யறாருண்டா, யார் இதன் மூலம் சோதிக்கப்பட்டவர், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. நான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாது, அதுக்கு முன்னால நான் கொண்டுட்டு அன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றவனாக இருந்திருக்க கூடாது நினைக்கிற அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டாரு. கொள்ளுவாரா? இப்ப இனி ஒரு முஸ்லிம் விஷயத்துல அவர் எப்படி நடப்பாரு? யுத்த களம் என்று வந்தால், அதாவது யுத்த களத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவருக்கே வாழ் வைத்தது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப எப்படி நடப்பாரு? அதனால இந்த வார்த்தை சாது என்ன சொல்றாரு, ஒரு நாள் என் வாழ் என்ன செய்யாது, நீளாது என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இது அடுத்ததாக என்னன்னு சொன்னால், கால ரஜுலுன் அலம் யக்குல். அப்ப ஒரு மனிதர் திருப்பி கேட்கிறார் அவர்கிட்ட, அலம் யக்குல் இல்ல அல்லாஹு தஆலா சொல்லலையா, வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னா. இப்ப இவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, உசாமா கொல்லும் வரைக்கும்டா, உசாமா கொல்ல மாட்டார்னு அர்த்தம். விளங்கிட்டா? உசாமா கொல்ல மாட்டார், கொல்ல சாத்தியமும் இல்லை, கொல்வதற்கான சாத்தியமும் இல்லை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வர மாட்டேன். அப்ப அந்த ஒருத்தர் ஆதாரம் சொல்றார். சொன்னோன்னே இப்ப இப்படி சொன்னாரா, இவர் பேணுதல் பேசுறாரு. அப்போ ஒருத்தர் அவருக்கு ஆதாரம் சொல்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னா வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். சூரத்துல் அன்ஃபால் 39. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஃபித்னாவே இல்லாமல் போகும் வரைக்கும் யுத்தம் செய்யுங்கள், போராடுங்கள், முழு மார்க்கமும் அல்லாஹ்வுக்கு என்று ஆகும் வரைக்கும் போராடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஃபித்னா இருக்குதா இல்லையான்னு. அதுக்கு சாத் பதில் சொல்றாரு, கத் காத்தல்னா ஹத்தா லா தகூன ஃபித்னா. ஃபித்னாவே இல்லாமல் போகும் வரைக்கும் நாங்க யுத்தம் செஞ்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஃபித்னா ஒழியணும் என்பதற்காக யுத்தம் செய்தோம், ஃபித்னா இல்லாமல் போனது. வ அன்த வ அஸ்ஹாபுக துரீதுன அன் துகாத்திலு ஹத்தா தகூன ஃபித்னா. நீங்களும் உங்கள் தோழர்களை எதுக்கு யுத்தம் செய்றீங்க தெரியுமா, ஃபித்னா உண்டாகணும் என்று. நாங்க யுத்தம் செஞ்சோம், ஃபித்னா இல்லாமல் போகணும் என்று. நீங்கள் உங்கள் தோழர்களும் ஃபித்னாவுக்காக வேண்டி யுத்தம் செய்கிறீர்கள் என்று பதில் சொன்னார்கள். என்ன செய்றோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. யுத்த களம் வாளை ஏந்தி நம்மளை கொல்ல வந்த ஒருவரோடு நடக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அந்த நிமிடத்தில் நம்ம வாளை தவிர்க்க வேண்டும், அவர் காபிரிடத்தை தவிர்க்கணுமாக இருந்தால் எண்ணங்களை குறை சொல்றது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பாருங்க. காலாகாலத்துக்கு இருந்தாலும் மரண நிமிடம் அதுக்குரிய சூழல் எல்லாம் அவருக்கு சார்பாக இருந்தாலும் வெளிரங்கம் தான் எங்களுக்கு மிக 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 முக்கியம். நாளை மறுமையில தேவையில்லாத ஒரு விமர்சனம் செய்து அவருடைய பாவத்தை நம்ம தலையில் இட்டுக் கொள்ள வேண்டிய நிலைமை என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்க. 2584வது செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தீர்ப்பு விஷயத்தில் நடந்த சம்பவங்கள். இதுல என்னன்னு சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும், ஒரு நபி தோழர் வந்து என்ன, அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கு இடையில ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிட்ட செய்தி. ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, காலால் அடிச்சிடுறார் ஒரு அன்சாரிக்கு, அல்லது ஒரு அன்சாரி முஹாஜிருக்கு அடிச்சிடுறார். அப்ப யாழல் முஹாஜிரின், ஏ முஹாஜிரின்களே, ஏ அன்சார்களே அப்படி என்று சொல்லி அங்களுக்கு இருந்தவங்க சத்தமிட்டுக்கிட்டாங்க. இது அர்த்தம் வந்து நாங்க எப்பயும் நபி தோழர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அபூபக்கர்லேருந்து யோசிச்சிருவோம் ரலியல்லாஹு அன்ஹு, டோட்டல் நபித்தோழர்களும் திரண்ட மாதிரி. அப்படி இல்லை, நபித்தோழர்கள் சத்தமிட்டார்கள், அங்க இருந்தவங்க சத்தமிட்டுக்கிற முஹாஜிர்கள் வாங்க அன்சார்கள் வாங்கன்னு சொல்லி பாட்டி ஆகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பாலு தஅவல் ஜாஹிலியா தஉஹா ஃபஇன்னஹா முன்தினா. இது என்ன ஜாஹிலியா காலத்து அழைப்புகள், நாற்றம் பிடித்த இந்த அழைப்பை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இந்த செய்தி அப்துல்லா இப்னு உபைக்கு செய்தி போகுது. அப்துல்லா இப்னு உபை யாரு, ரசூல் முனாஃபிகின், விளங்கிட்டானே, முனாஃபிகினுடைய தலைவருக்கு இந்த செய்தி போகுது. அவர் தான் மதீனால ஆட்சி எதிர்பார்த்து இருந்தவர், அவருக்கு இந்த செய்தி போகுது. இப்போ அப்ப அந்த செய்தியில் என்ன நடக்குதுன்னா, கது ஃபாலுஹா, இப்படி நடக்குதா, இப்ப மதீனால வந்து அன்சாரிக்கு அடிக்கிற அளவுக்கான செய்திப்பாடு நடக்குதா அப்படின்னு அவர் சொல்றாரு.
வல்லாஹி ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். நாங்க மதீனாவுக்கு வந்தோம்னு சொன்னால், அதாவது கேவலமானவரை கண்ணியமானவர் விரட்டி விடுவார். குர்ஆன் வசனம் சரியா? இந்த மாதிரி சொல்றார், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். கேவலமானவரை கண்ணியமானவர் விரட்டி விடுவார். கண்ணியமானவர் யாரு? உபை இப்னு சலூல். கேவலமானவர் யாரை சொல்றா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிட்டா? வெளிப்படையா சொல்லல, இந்த வார்த்தையை சொல்றான். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துச்சு. இப்படி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் பேசினார்ன்ற செய்தி. கால உமர், அப்ப உமர் சொல்றாரு, தஅனி அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக். ஏன்னா நயவஞ்சகம் இருக்குன்னு தெரியும், இந்த முனாஃபிக்கை கொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு அனுமதி தாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? ஆத்திரப்பட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுறாரே அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தஅஹு, விட்டுருங்க, அவரை விட்டு விடுங்கள். லா யதஹத்தஸு நாஸ், மக்கள் பேசக்கூடாது. அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாப, முஹம்மத் தனது தோழர்களை கொல்கிறார் என்று மக்கள் பேசிவிடக் கூடாது. நாங்கள் சொல்லலாம், முஹம்மத் தனது தோழர்களை கொன்று கொண்டிருக்கிறார் மக்கள் பேசக்கூடாது. அப்படின்னா என்ன? மக்களுடைய பார்வையில உபை இப்னு சலூல் யாரு? சஹாபி. மக்களுடைய பார்வையில, வெளியில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு பள்ளிக்கு வராரு, தொழுகிறாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்களை எடுத்து என்ன செய்யறாரு? வெட்டினால் மக்களுடைய பார்வையில் என்னது? இஸ்லாத்தை ஏற்றுக்கின்றாங்கப்பா, வெட்டிடுறாரு. இஸ்லாத்தை ஏற்றாலும் என்னது? அவர் என்ன செஞ்சார்? வெட்டி விடுகிறார். மக்கள் பேசிவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எந்த இடத்துல வச்சிருந்தார் தெரியுமா? அவருடைய நிலைமைகள் தெரிந்திருந்தும், வெளிப்படையான சில செயல்பாடுகள் தெரிந்திருந்தும் கூட அவரது எல்லா நடவடிக்கையும் என்ன செய்யல, அப்படி இருக்காததுனால, முனாஃபிக்குகளுடைய தலைவராக இருந்தாலும் தஅஹு லா யதஹத்தஸு நாஸு அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாப, முஹம்மத் தனது தோழர்களை கொல்கிறார் பேசுகின்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்களை வைத்து மட்டும் தீர்ப்பளிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்களோடு சார்ந்து இருக்கிறாரா, எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, சில செயல்பாடுகளுடைய எதிர்ப்பு விளங்குதா, அதுல கவனமாக இருக்கணுமே ஒழிய தீர்ப்பு சொல்லி என்ன அவரை விமர்சிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாருங்கிற செய்தியை பார்க்க. எந்த அளவுக்கு? தொழுவிக்கிற அளவுக்கு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கிற அளவுக்கு போனாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சனது அந்த இடத்துல கேட்டாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அந்த விஷயத்துல நடந்து கொண்டார்கள். என்ன அர்த்தம்? அதுல எண்ணம் விஷயங்களை கொண்டு தீர்ப்பளிப்பதில் ரசூலாங்க மிகவும் தூரமாக இருந்தார்கள். எண்ணத்தை வச்சு தீர்ப்பளிப்பதில் தூரமாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் இந்த ஃபிக்ஹ் இருந்திருந்தால், இந்த ஃபிக்ஹா இருந்திருந்தால், இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பேர்ல தனக்கு வெளியிருக்கக்கூடியவர்களை கொல்லக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் போன்ற, அல் காயிதா போன்ற இன்னும் உள்ள நிறுவனங்கள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் இந்த ஒரு ஹதீஸை புரிஞ்சிருந்தாலே இந்த இடத்துக்கு வருவாங்களா? சரிப்பில் இரண்டாவது அம்சம், இந்த ஒரு ஹதீஸை விளங்கட்டுமே. விளங்கினால் தனக்கு பையத்து செய்யப்படவில்லை என்பதற்காக ஜபஹத்துன் நுஸ்ரால, ஜெய்சுல் ஹுர்ல இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி மரண தண்டனை கொடுப்பார, சிரியால போராடக்கூடியவர்கள் தங்களுக்கு எதிராக நடந்தார்கள் என்பதற்காக மரண தண்டனை கொடுக்கறத என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த நிலைமை நடந்தால் மக்கள் என்ன பேசுவாங்க? வெளிப்படையான ஒரு செயல்பாடு இல்லாமல் தண்டனை என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. வெளிப்படையாக விளங்கணும். விபச்சாரத்துக்கு கூட இஸ்லாம் என்ன சாட்சி வைக்குது? 4 சாட்சி வந்து என்ன செய்யணும்? நிக்கணும். ஒரு முஸ்லிமை கொண்டாலும் அது ப்ரூஃப் ஆகணும். தெரியாம கொண்டு விட்டிருந்தா கூட மரண தண்டனை என்னது இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாம் சட்டம் வைக்குது. இஸ்லாத் அதாவது ஹவாரிஜிகள் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தும் நீங்க பார்க்கலாம், அந்த உடனடியாக மரண தண்டனை இந்த நாடு நிறைவேற்றாது. என்ன காரணமா நிறைவேற்றா தெரியுமா? என்ன சுபஹத் இருக்குது, என்ன உள்ளத்துல ஐயங்களை வச்சுட்டு இருக்கிறான், எதன் காரணமாக இப்படி நடக்கின்ற சிறைச்சாலை மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செய்து கொடுக்கப்படுகிறது காரணம். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு சலூலுக்கு எடுத்த தீர்ப்பை தன் சகோதரனுக்கு எடுத்திருந்தா என்னது போதும், தன் சகோதரருக்கு எடுத்திருந்தா போதும். இன்றைக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை வெற்றி கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் தீர்ப்பு மட்டும் என்ற பார்வையால வந்ததுதான். தீர்ப்பு மட்டும் என்கின்ற பார்வையால வந்ததுதான். தீர்ப்பு என்பதையெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் நமது நாடுகளில் நடக்கலையா? கொள்கைக்கு கொள்கை முரணானதுனால பள்ளிக்குள்ள போய் அட்டிச்சு உடைச்சி குர்ஆனை எரிச்சு அவர் அந்த ஜமாத்துடைய இமாம், இவர் இந்த ஜமாத்துடைய இமாம் என்பதற்காக வெட்டி கொண்ட சம்பவம் நடக்கலையா? பிரச்சனை நடக்கல. என்ன அடிப்படை? முஸ்லிம்களுக்குள் சண்டை என்று மற்ற மக்கள் பேசக்கூடாது. இந்த ஹதீஸ்ல வருதா இல்லையா? லா யதஹத்தஸு நாஸ்
மக்கள் பேசக்கூடாது, அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபா, முஹம்மத் தனது தோழர்களை கொள்கிறார்னு பேசக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் மரண தண்டனை கொடுக்காம இருந்தாங்களா? கொடுத்தாங்க. மாயிஸுக்கு கொடுத்தாங்க, இன்ன வேற கொடுத்தாங்க. எப்ப கொடுத்தாங்க? ஃபி ஹுதூத் லைக், அதாவது என்னது, மிக வரையறுக்கப்பட்ட இடத்துல. மற்றபடி பொதுவாக அதை என்ன செய்யல, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத அளவுக்கு நடக்குது என்று என்ன செய்யல, பேசல. இன்றைக்கு என்ன நடக்குது? அப்படி நடக்கல. தலைகீழாக நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முழு பிரச்சனையாக இருக்கக்கூடியார் என்று தெரிஞ்சிருந்து கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அந்த மாதிரி நடந்து கொள்ளவில்லை. தெளிவாக அறிவிக்காத வரைக்கும், அவருடைய நிலைப்பாடு தெளிவாக விளங்காத வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்.